பெரும் எதிர்பார்ப்பில் வருகின்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மிகப்பெரிய ஹைப் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஆனால் மைனஸாக என்னன்னா அதே ஹைப்பு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளையும் கொடுக்கும். ஏன்னா ஒரு படம் இமாலய அளவு எதிர்பார்ப்போட உள்ளே போய் கொஞ்சம் ஏதாவது பிசகு இருந்தாலே உடனே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைப்பா அப்படின்னு ரிசல்ட் வரும். அது அப்படியே கொஞ்சம் படம் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தலையாப்பா, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸும் ஆகும். ஸோ அதனால தான் பெரிய பெரிய ஹீரோக்கள், பெரிய பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படங்கள்லாம் எடுத்தாலும் கூட எப்பெல்லாம் அவங்க அடக்கி வாசிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அந்த படங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை பெறும். அப்படி இல்லாமல் ஓவர் ஹைப்புங்கிற பேரில் படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசுகிற பேரில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பு கொடுத்துட்டே இருந்தால் அந்த ஹைப்பே மிகப்பெரிய சர்க்கிள் ஆகும். இப்போது நம்ம கூலி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் லோகேஷ் கனகராஜும் இணைந்த படம். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடந்து சன் டிவிலையும் அது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த ஸ்பீச்செல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா படத்தோட மெயின் வில்லன் நம்ம நாகார்ஜுனா, அவர் இந்த படத்தை பற்றி பேச வரும்போது சொன்னது தான் ஹைலைட்டு. என்ன சொல்லிக்காருன்னா, கூலி படம் 100 பாட்ஷாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்த ரஜினி ரசிகர்களே கொஞ்சம் பதறி போயிட்டாங்க. ஏன்னா பாட்ஷாங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம், இண்டஸ்ட்ரி ஹிட்டான ஒரு படம். அது படம் 1 பாட்ஷாவுக்கு சமம், 5 பாட்ஷாவுக்கு சமம் அப்படின்னா கூட பரவாயில்ல. 100 பாட்ஷா அப்படிங்கும்போதே இது தேவையில்லாத ஒரு பீடா விடுற மாதிரி, அதாவது பில்டப் பண்ணுறத கூட பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கீங்களே பார்த்தீங்கன்னா ஒத்துக்காத அளவுக்கு இருக்குது. 100 பாஷா இதே ஃபார்மாலிட்டி சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கை கிரியேட் பண்ணிச்சு. எல்லாத்துக்கு மேலே இதே மாதிரி தான் தக் லைஃப் படத்தோட ப்ரொமோஷன்லையும் கமலும் மணிரத்னமும் கொடுக்குற இன்டர்வியூலாம் தக் லைஃப் 100 நாயகனுக்கு சமம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த படம் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஆச்சு, கமலுக்கும் மணிரத்னுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திச்சு நமக்கே தெரியும். ஸோ நாகார்ஜுன் பேசும்போதும் அப்படி தான் தோணுது. ஒரு கூலி 100 பாட்ஷாவுக்கு சமம் அப்படிங்கிறாரு. தயவு செஞ்சு படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசுனா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஹை பேத்தர்கள் பேரில் அது பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நடிகர்கள், இயக்குநர்கள் கவனமாக இருக்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகஸ்ட் 14 நாகார்ஜுன் சொன்ன மாதிரி 100 பாட்ஷாவுக்கு இந்த கூலி சமமா இல்லையா என்று.